கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, நியூ ட்ரெஸ் தச்சாச்சு. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, நியூ ட்ரெஸ் தச்சாச்சு. பரிசுகள் கிடைக்கும், பட்சணம் கிடைக்கும், மனசுக்குள் கொண்டாட்டம் வந்தாச்சு, எங்கள் மனசுக்குள் கொண்டாட்டம் வந்தாச்சு. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ்.
ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை எங்க ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு சத்தியத்தின் போதகரே சகலத்துக்கும் நாயகரே கேட்கும் முன்னே சுகமளிக்கும் இரக்கமுள்ள ஜீவகரே என்ன உள்ளங்கையில் போட்டு வைத்த இறைவன் அல்லவா என்னை தாயின் வயிற்றில் தெரிந்து கொண்ட தெய்வம் அல்லவா என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே பிள்ளை அல்லவா நானும் பிள்ளை அல்லவா உங்க பிள்ளை அல்லவா ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை எங்க ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை எங்க ஐயாவை உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு யாருடா இது குடிக்காரன் மாதிரி போய் சுட்டி கொண்டிருக்கிறோம் டேய் முட்டை போண்டா எப்படிடா இருக்கிற? டேய் கொசு முட்டை, நான் நல்லா இருக்கிறேன்டா. நீ ஏன்டா இப்படி காஞ்சி போன கருவாறு மாதிரி இருக்கிறா? எல்லாரும் முன்ன மாதிரி காட்டு பண்டியா? என்னடா சாப்பிட்ற? இவ்வளவு வெயிட் போட்டிருக்கா? வரவரா, நீயும் உன் குச்சி மூஞ்சியும் உன்னை பார்த்தா இஞ்சி தின்ற குரங்கு மாதிரியே கேவலமா இருக்கு. உனக்கு என்னப்பா, நீ ஒரு ஊடி போன பூசணிக்கா. உனக்கு சாப்பாடுக்கு பஞ்சம் இல்ல, உனக்கு ஒரு பிரச்சனமே இல்ல. இந்த நியூஸ் கேஸ்டாம மூஞ்சியை மோர கட்டி பிரைஸ் எல்லாம் கூட்டி வச்சிருக்கு, ரெண்ட் பிரைசஸை கூட்டி வச்சிருக்கு, சாப்பாடு பிரைசஸை கூட்டி வச்சிருக்கு. ஆறு இந்த வாழ்றோம் இந்த உலகத்துல இந்த நியூஸ் இப்படியான ஆக்களோட. நான் எனக்கு என்ன செய்யணும்னு விளங்குறே இல்லை. சரி மச்சார விடு. இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு பார்ட்டி இருக்கு. நீ அங்க நல்லா தின்னு உன்னை வழியால ஒரு ஸ்டஃப்ட் பராட்டா மாதிரி தூக்கி கொண்டு போவேன்.
சும்மா ரீல் விடாத ப்ரோ. நிஜமா ப்ரோ? நீ அந்த சேரனை பக்கத்துல இருக்கிற என்ன? ஆமா 7 o'clock வா ப்ரோ. 76 கெபடி லேன்ல தான் நான் இருக்கிறேன். நான் கண்டிப்பா வருவேன். ஆனா பிரியாணிக்கு படல கஞ்சி தந்தா மூஞ்சே பிச்சிடுவேன் பிச்சு. வா ப்ரோ, செம்மையா ஃபன் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க மட்டன் கறி தோசை செட்டிநாட்டு மட்டன் உப்பு கறி நேந்திரா வாழைக்காய் சிப்ஸ் இன்னைக்கு ஒரு கட்சி India. Hey, look at India. விருந்து வைப்போமே, நல்ல விருந்து வைப்போமே, விருந்து வைப்போமே, நல்ல விருந்து வைப்போமே. ஜாதி மத பேதமின்றி அனைவருக்கும் நல்லதொரு கிறிஸ்மஸ் விருந்து வைப்போமே. Hey, look at India. Hey, look at India. காலையிலே கலக்கலா தோசைக்கறி புல்லாலா. காலையிலே கலக்கலா தோசைக்கறி புல்லாலா. காலையிலே கலக்கலாவை ஆரம்பிப்போமே, தோசைக்கறி முட்டையுடன் மீன் கொடுப்போமே. கொத்துக்கறி எறா மீன் ஆப்பத்தோடு பாயாவும் சேர்த்தடிப்போமே. கொத்துக்கறி எறா மீன் ஆப்பத்தோடு பாயாவும் சேர்த்தடிப்போமே. வாக்கோழி ரோஸ்டுக்க கோழி குரும ஜோறுதான். வாக்கோழி ரோஸ்டுதான் கோழி குரும ஜோறுதான். கிறிஸ்மஸ் கேக்கோடு சாப்பிடுவோமே. விருந்து வைப்போமே, நல்ல விருந்து வைப்போமே, விருந்து வைப்போமே, நல்ல விருந்து வைப்போமே. ஜாதி மத பேதமின்றி அனைவருக்கும் நல்லதொரு கிறிஸ்மஸ் விருந்து வைப்போமே. இந்தியா இந்தியா. வீட்டுக்காரி புலம்புறா, வேலைக்காரி முறைக்கிறா. வீட்டுக்காரி புலம்புறா, வேலைக்காரி முறைக்கிறா. விருந்துண்ண ஒருவருமே வந்து சேரல. பசி எடுக்குது கிறிஸ்மஸ் விருந்து வெயிட் பண்ணுது. ஆண்டி வாங்க, அங்கிள் வாங்க, மாமி வாங்க, எல்லாம் வாங்க சாப்பிட வாங்க. தாத்தா வாங்க, பாட்டி வாங்க, அண்ணா வாங்க, எல்லாம் வாங்க சாப்பிட வாங்க. பிரியாணி ஜோறுதான், ரோஸ் குக்கி ஜோறுதான். பிரியாணி ஜோறுதான், ரோஸ் குக்கி ஜோறுதான். கிறிஸ்மஸ் கேக்கோடு சாப்பிடுவோமே. விருந்து வைப்போமே, நல்ல விருந்து வைப்போமே, விருந்து வைப்போமே, நல்ல விருந்து வைப்போமே. ஜாதி மத பேதமின்றி அனைவருக்கும் நல்லதொரு கிறிஸ்மஸ் விருந்து வைப்போமே. இந்தியா இந்தியா.
விட்டால் கடமை தீருமோ? இயேசுவை போல் கிறிஸ்தவர்கள் அன்பு காட்டணும். உன்னை பார்த்து உலகில் வாழும் மக்கள் திருந்தணும். உனது உருவில் இயேசுவை இந்த உலகம் பார்க்கணும். ஹே ஹே ஹேலோ கே ஹேலோ கே ஹே ஹே ஹேலோ கே இந்தியா. ஹே ஹே ஹேலோ கே ஹேலோ கே ஹே ஹே ஹேலோ கே இந்தியா. விருந்து வைப்போமே, நல்ல விருந்து வைப்போமே, விருந்து வைப்போமே, நல்ல விருந்து வைப்போமே. ஜாதி மத பேதமின்றி அனைவருக்கும் நல்லதொரு கிறிஸ்மஸ் விருந்து வைப்போமே. ஹே ஹே ஹேலோ கே ஹேலோ கே ஹே ஹே ஹேலோ கே இந்தியா. ஹே ஹே ஹேலோ கே ஹேலோ கே ஹே ஹே ஹேலோ கே இந்தியா. ஹே ஹே ஹேலோ கே ஹேலோ கே ஹே ஹே ஹேலோ கே இந்தியா. ஹே ஹே ஹேலோ கே ஹேலோ கே. ஐயோ முட்டை பாண்டா, வயிறு சாப்பிட்டு சாப்பிட்டு வெடிக்கிற மாதிரி இருக்குது. அதே இன்னும் நிறைய சாப்பாடு இருக்குதா? ஒன்று பண்ணு ப்ரோ, சாப்பாடை பார்சல் பண்ணி கஷ்டப்படுற ஆட்களுக்கு கொடு. ஆமா, பாஸ்டர் சொல்ல மாதிரி இந்த ஆட்டம் பாட்டம், இந்த கலர் துணி போடுறது, ஷோ காட்டுறது, இதெல்லாம் கிறிஸ்மஸ் இல்ல ப்ரோ. கரெக்டா சொன்னா ப்ரோ. இந்த கிறிஸ்மஸ்ல இருந்து நாங்க இயேசுவை போல வாழ்றோம். பிறந்தார் பிறந்தார் தேவமகன், பிறந்தார் பிறந்தார் ஏகசுதன், பிறந்தார் பிறந்தார் தேவமகன், பிறந்தார் பிறந்தார் ஏகசுதன். மாட்டிடை தொழுவத்தில் ஏழை கோலத்தில், மாட்டிடை தொழுவத்தில் ஏழை கோலத்தில், பிறந்தார் பிறந்தார் தேவமகன், பிறந்தார் பிறந்தார் ஏகசுதன். மாந்தரின் பாவங்கள் போக்கிடவே, நீசரின் சாபங்கள் நீக்கிடவே, மாந்தரின் பாவங்கள் போக்கிடவே, நீசரின் சாபங்கள் நீக்கிடவே, மனிதனை போலவே மாட்சிமை நிறைந்தவர் பிறந்தார் பிறந்தார் மண்ணில் பிறந்தார் மனுவாய் பிறந்தார் உயிர்த்திடவே, மனிதனை போலவே மாட்சிமை நிறைந்தவர் பிறந்தார் பிறந்தார் மண்ணில் பிறந்தார் மனுவாய் பிறந்தார் உயிர்த்திடவே, பிறந்தார் பிறந்தார் தேவமகன், பிறந்தார் பிறந்தார் ஏகசுதன். தூதர்கள் வாழ்த்திட பிறந்தாரே, சேனைகள் போற்றிட பிறந்தாரே, தூதர்கள் வாழ்த்திட பிறந்தாரே, சேனைகள் போற்றிட பிறந்தாரே, விடிவெள்ளி போலவே சுடரொளி வீசவே, பிறந்தார் பிறந்தார் மண்ணில் பிறந்தார் மனுவாய் பிறந்தார் உயிர்த்திடவே, விடிவெள்ளி போலவே சுடரொளி வீசவே, பிறந்தார் பிறந்தார் மண்ணில் பிறந்தார் மனுவாய் பிறந்தார் உயிர்த்திடவே, பிறந்தார் பிறந்தார் தேவமகன், பிறந்தார் பிறந்தார் ஏகசுதன், பிறந்தார் பிறந்தார் தேவமகன், பிறந்தார் பிறந்தார் ஏகசுதன். சரி சரி சாரி
గపప మమ గగరి రి సస సరి సని సగరి గపప మమ గగరి రి సస పప పప పదని దప పప పప పసని దప పస సని ని దప పరి రి ససని ని దప గగరి రి ససని సని దప మ పప ససరి రి గగ మమ పద పమ ప పప దదని ని ససరి మగరి రి గరి స గరి సరి సరి సని రి సన ధ్యన సాని ద పమ గమ గరి ససరి రి గగ మమ ప ససరి రి గగ మమ ప గరి సని సని ద పమ గరి రి సస பிறந்தார் பிறந்தார் தேவமகன் பிறந்தார் பிறந்தார் ஏகசுதன் பிறந்தார் பிறந்தார் தேவமகன் பிறந்தார் பிறந்தார் ஏகசுதன் வராரு இயேசு வராரு, உன்னை கூப்பிட திரும்ப வராரு. தாராரு தராரு நித்தியம் தராரு, சத்தியத்தை ஏத்துக்கோ இல்ல பெஜாரு. வராரு இயேசு வராரு, உன்னை கூப்பிட திரும்ப வராரு. தாராரு தராரு நித்தியம் தராரு, சத்தியத்தை ஏத்துக்கோ இல்ல பெஜாரு. சர்ச்சுக்கு நீ போகணும் தம்பி, சத்தியத்தை கேட்டு நீ வளரணும் தம்பி. அதிகால ஜபத்துல நீ நிக்கணும் தம்பி, எக்காலம் துணிக்கு முன்னே எழுந்திடு தம்பி. வாரந்தோறும் சர்ச்சுக்கு நீ போகணும் தம்பி, சத்தியத்தை கேட்டு நீ வளரணும் தம்பி. அதிகால ஜபத்துல நீ நிக்கணும் தம்பி, எக்காலம் துணிக்கு முன்னே எழுந்திடு தம்பி. Are you ready to meet the King of Kings? He is coming soon, soon and very soon. Are you ready to meet the King of Kings? He is coming soon, soon and very soon. உபவாச ஜபத்தோடு எழும்பணும் தங்க, அபிஷேக வல்லமையில் நிரம்பணும் தங்க. அறுவடைக்கு ஆயத்தமா நிற்கணும் தங்க, இயேசுவுக்காய் ஊழியம் நீ செய்யணும் தங்க. உபவாச ஜபத்தோடு எழும்பணும் தங்க, அபிஷேக வல்லமையில் நிரம்பணும் தங்க. அறுவடைக்கு ஆயத்தமா நிற்கணும் தங்க, இயேசுவுக்காய் ஊழியம் நீ செய்யணும் தங்க. Are you ready to meet the King of Kings? He is coming soon, soon and very soon. Are you ready to meet the King of Kings? He is coming soon, soon and very soon. இயேசு சாமி வராரு விழிச்சுக்கோ, நரகத்துக்கு போகாம பொழைச்சுக்கோ. ரட்சிப்ப பத்திரமா பார்த்துக்கோ, மனவாட்டி வஸ்திரத்தை உடுத்திக்கோ. இயேசு சாமி வராரு விழிச்சுக்கோ, நரகத்துக்கு போகாம பொழைச்சுக்கோ. ரட்சிப்ப பத்திரமா பார்த்துக்கோ, மனவாட்டி வஸ்திரத்தை உடுத்திக்கோ.
மாத்திக்கோ. வர்றாரு, ஏய் வர்றாரு, தம்பி ரெடியா? வர்றாரு வர்றாரு, இயேசு வர்றாரு, உன்னை கூப்பிட திரும்ப வர்றாரு. தர்றாரு தர்றாரு, நித்தியம் தர்றாரு, சத்தியத்தை ஏத்துக்கோ இல்ல பெஜாரு. வர்றாரு வர்றாரு, இயேசு வர்றாரு, உன்னை கூப்பிட திரும்ப வர்றாரு. தர்றாரு தர்றாரு, நித்தியம் தர்றாரு, சத்தியத்தை ஏத்துக்கோ இல்ல பெஜாரு. Are you ready to meet the King of Kings? He is coming soon, soon and very soon. Hey, are you ready to meet the King of Kings? Everybody, he is coming soon, soon and very soon. Are you ready to meet the King of Kings? பக்கத்துல கேளுப்பா. He is coming soon, soon and very soon. Are you ready? Are you ready to meet the King of Kings? He is coming soon, soon and very soon. The first Noel, the angel did say, was to certain poor shepherds in fields where they lay, in fields where they lay, keeping their sheep on a cold winter's night that was so deep. Noel, 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 born is the King of Israel. They looked up and saw a star shining in the east, beyond them far, and to the earth it gave great light. And so it continued both day and night. Noel, 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 born is the King of Israel. Noel, 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 born is the King of Israel. உம்மை போல யாரும் இல்லை, என்னை தேடி வந்த இயேசுவா, முழங்காலெல்லாம் முடங்கிடுமே, நாவியெல்லாம் போற்றிடுமே. உம்மை போல யாரும் இல்லை, என்னை
Yeshua, Yeshua, hallelujah. Yeshua, Yeshua, உயிர்த்தெழுந்த Yeshua. Yeshua, Yeshua, hallelujah. Yeshua, Yeshua, நீர் எந்த Yeshua. Yeshua, Yeshua, hallelujah. Yeshua, Yeshua, ஜெயமெடுத்த Yeshua. Yeshua, Yeshua, hallelujah. என் பாவம் சுமந்தீரே சிலுவாயிலே பலியானீரே மூன்றாம் நாள் உயிர்த்தீரே மரணத்தை ஜெயித்தீரே மேகங்கள் மத்தியிலே தூதர்கள் கூட்டத்தோடே எக்கால சத்தத்தோடே வரப்போகும் ராஜா நீ மேகங்கள் மத்தியிலே தூதர்கள் கூட்டத்தோடே எக்கால சத்தத்தோடே வரப்போகும் ராஜா நீ Yeshua, Yeshua, நீர் எந்த Yeshua. Yeshua, Yeshua, hallelujah. Yeshua, Yeshua, உயிர்த்தெழுந்த Yeshua. Yeshua, Yeshua, hallelujah. Yeshua, Yeshua, நீர் எந்த Yeshua. Yeshua, Yeshua, hallelujah. Yeshua, Yeshua, ஜெயமெடுத்த Yeshua. Yeshua, Yeshua, hallelujah. Jesus, the lamb that was slain, died on a cross, raised up from the grave. Death defeated, life restored. He lives and reigns, man, I'm a creature, yo, yeah. So let your kingdom come, on earth as in heaven, for your glory, Lord. How else can I still remain? My sins are forgiven, I can never be the same. Hey, Romans 4:25, give me reason that Christ died for us, so we can all be free. Let me tell you something, let me sing it, let me please. There's nothing you can do to make it any more please. And Jesus, vandirene, pavumellam kalvine. I'm free to live again, to praise and worship the King in Bethlehem. Yeshua, Yeshua, I'm free, free, free. Yeshua, Yeshua, I'm free, free, free. Yeshua, Yeshua, I'm free, free, free. Yeshua, Yeshua, hallelujah. Yeshua, Yeshua, நீர் எந்த Yeshua. Yeshua, Yeshua, hallelujah. Yeshua, Yeshua, உயிர்த்தெழுந்த Yeshua. Yeshua, Yeshua, hallelujah. And I searched the world, he couldn't fill me, yeah. My deadly face, the treasures fair, never enough. When you came, yeah. I put the man together, yeah. Every desire is not satisfied in love. Oh, there's nothing better than you. Oh, there's nothing better than you. Oh, there's nothing is better than you. Lord, and I know the faith to show me my weakness. Every desire is now satisfied in love. Question God on the mountain. Question God on the valley. There's all the faith, your mercy to faith. Won't find me again, won't find me again. Oh, there's nothing
tell shame to glory. You're the only one who can. You turn mourning to dancing. You turn beauty for ashes. You turn shame into glory. You're the only one who can. You're the only one who can. All in all, better than you. All in all, better than you. All in all, nothing is better than you. குட் ஷெப்பர்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் விமென்ஸ் ஃபெலோஷிப் வழங்கும் மணவாளனை சந்திக்க ஆயத்தமா. நம்ம ரோசம்மா ஆண்டியில அதாங்க சாரி கட்டிட்டு கண்ணாடி போட்டுட்டு சர்ச்ல ஒரு ஓரமா உட்காந்துருப்பாங்களே, பார்த்தது இல்லையா? பார்த்துருப்பீங்க, ஆனா கவனிச்சிருக்க மாட்டீங்க. அவங்க பிள்ளைங்கெல்லாம் கிறிஸ்மஸ்க்கு அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களாம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவங்க வீட்டுல என்னதான் நடக்குது பார்க்கலாமா? இன்னைக்கு கிறிஸ்மஸ், ஆனா பாருங்க எவ்வளவோ வேலை இருக்குது. சிக்கன் பிரியாணி பண்ணணும், மட்டன் சுக்கா பண்ணணும், கேக் கிறிஸ்மஸ் கேக் பண்ணணும். ஏன் பிள்ளைங்களா என்ன செய்துட்டு இருக்கீங்க நீங்க? இவ்வளவு பாருங்க, இப்போ மேக்கப் பண்ணிட்டு இருக்கா, அவன் என்னமோ ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கா, செல்ஃபி எடுத்துட்டு இருக்கா, அவ போன்ல இருக்கிறா. ஏன் பிள்ளைங்களா வாங்க. ஜூலியானா, எனக்கு மட்டன் சுக்கா பண்ணணும். நிறைய பேர் வர்றாங்க. We all came here to enjoy, Amma. Every day we are cooking, cleaning, tidying up. We are really fed up with this. இப்போ வேலை செய்யலன்னா யார் எனக்கு செஞ்சு தருவா? எவ்வளவு வேலை இருக்குது. இங்க பாரு, நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற? போய் தேங்காய் துருவு. மேகி, ஸ்டெல்லா, go cut the vegetables. Go and cut the vegetables. Diana, Christmas cake பண்ணனும் எனக்கு. Oh, Mummy, today is Christmas Day. Let's order the food in Anjappa Hotel, Mummy. You silly Mummy. நீ ஆர்டர் பண்ணி தின்னே இப்படி சைடுல வீங்கிட்டு போற. என்ன கேக்க பண்ணுனே நீ பாரு, என்னமா போன்ல உட்கார்ந்துட்டு இருக்க? மம்மி வெயிட் பண்ணுங்க மம்மி, ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு ஒரு 4 பேரை வெறுப்பேத்திட்டு வந்துடுறேன். நான் அப்படிலாம் செய்ய முடியாது. இப்போ போய் எனக்கு பிரியாணி பண்றதுக்கு நீ வெங்காயம் உரிக்க போறியா இல்லையா? போங்க போங்க. கிளவிக்கு வர வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் வெங்காயத்தை உரி விளக்குமாற எடுன்னு டெய்லி இதே வேலையா போச்சு. இந்த மம்மிக்கு இதுதான் வேணும். நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிற பிடிக்கவே பிடிக்காது இவக்கு. இதுக்கு நான் பேசாம யூஎஸ்ல இருந்திருக்கலாம் போல. பேஸ்ட் லஞ்சனுக்கு வந்து மம்மி என் கையெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாமே சில்லி ரோசி மாமே. Don't worry, yeah. We are already beautiful, okay? Don't worry, okay? So let's go and do something. ஏன் பிள்ளைங்களா இப்படி சோகமா இருக்கிறீங்க? இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நாளுமா, ஒரு சந்தோஷமா ஒரு பாட்டு பாடிட்டே வேலை செய்யலாம்ல. ஏன் இப்படி சோகமா இருக்கிறீங்க? மாமே எங்களை ஜாலியா இருக்க சொல்றீங்களா மாமே? ஏய் ஜாலி 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 ஜாலி. ஏய் பிள்ளைகளா, நம்மள மாமி பாட்டு பாட சொல்லிருக்காங்க. ஏய் கோல்டன் ஃப்ளவரே BJDD நான் ஃபேஸ்புக்ல போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டு லைக் வாங்கணும். ஹே ஸ்டெல்லா மேகி, மேக்கப் எல்லாம் போட்டுட்டீங்களா? ஓகே. ஏய் யுஎஸ்சி, மம்மி நம்ம கிட்ட பாட்டு பாட சொல்லிட்டாங்கடி. நான் கனடால இருந்து வந்திருக்கேன்டி. பாருடி, இப்போ ஒரு பாட்டு பாடி காமிக்கிறேன். ஏய் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்ன பொங்குதே, அல்லேலூயா இயேசுவே ரட்சிதா. என்ன பாட்டு இது? 1970ல பாட்டு படிச்சதா அது? இப்ப பாரு, நான் இந்த ஃபேவரட் பாட்டு. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாத
என்ன எலி செத்து போன மாதிரி பாட்டு பாடிட்டே இருக்கிற நீ? What is this nonsense நீ? You silly, இந்த old fashionல இருக்கிற நீ. நம்ம இப்போ 2024ல இருக்கிறோம். 2025க்குள்ள என்ட்ரு ஆக போறோம். எவ்வளவு ட்ரெண்டிங்கான சாங் பாட்டு விடுறதும் இல்லாம உட்காந்து எலி செத்து போன மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்க. இப்போ என்ன பாடு? நாங்க வேற மாதிரி லேடி. நாங்க வேற மாதிரி bro. நாங்க வேற மாதிரி bro. நாங்க வேற மாதிரி bro. ஏய் என்னடி நிறுத்து நிறுத்து. வேற மாதிரியும் வேகன மாதிரியும் என்னது நீ பாட்டு பாடுற? ஆ ஒரு நல்ல பாட்டு பாடலாம்ல? ஆ கிறிஸ்மஸ் பாட்டு ஒன்றும் தெரியாது? Oh dear, silly Rosa mame. வாங்க வாங்க வாங்க. Praise the Lord. Praise Lord. Christmas song? Christmas song? இங்க praise the Lord. சர்ச்ல இருந்து நமக்கு கிறிஸ்மஸ் கேரல்ஸ் வந்திருக்காங்க. வாங்க வாங்க. Praise the Lord. பிள்ளைகளா சர்ச்ல இருந்து கேரல்ஸ் வந்திருக்காங்க. ஜாயின் பண்ணி அவங்களோட சேர்ந்து பாட போறோம். கிறிஸ்மஸ் பாட்டு பாட போறோம். Come, let us adore him. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Christ the Lord. Sashangam Sayavaram. Sashangam Sayavaram. Sashangam Sayavaram.
மம்மி பிரியாணி ரெடி, சாப்பிடலாம் வாங்க. என்ன சாப்பிடலாமா? உனக்கு சாப்பாட்டுலயே இருக்கிறிய. ஏசப்பா பிறந்த நாளை நம்ம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கிறோம். எதுக்காக பிறந்தாரு? அவர் பிறந்தது மாத்திரம் இல்ல, மீண்டும் வரப்போறாருன்னு தெரியுமா? ராப்சருக்கு ரெடி ஆகண்டாமா? அவர் மீண்டும் வரப்போறாரு. அம்மா, ராப்சரா? அதெந்தா? ஐயோ அட கடவுளே, பாஸ்டர் சொன்னாரா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்துல சொல்றாருல, மணவாட்டி திருச்சபையை எடுக்கிறதுக்கு மணவாளன் வரப்போறாருன்னு. பாஸ்டர் எப்ப சொன்னாரு? எப்ப சொன்னாரு? பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் என் பிரியமே நிருபவதி, உன் கண்கள் புறா கண்கள், உன் கண்ணம் மாதுளம்பழம் கிண்ணம், உதடு ஸ்கார்லட் த்ரெட் மாதிரி இருக்குன்னு சொன்னது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு மம்மி. அதான் ஏசப்பா முன்னாடி நான் ரூபவதியா இருக்க வேண்டாமா? பாஸ்டர் சொன்ன உடனே மேக்ஸ் ஃபேக்டர்ல மஸ்காரா வாங்கலாமா, மேபலின்ல ப்ளஷ் வாங்கலாமா, செஃபோராவுல நல்ல ஸ்கார்லட் கலர்ல லிப்ஸ்டிக் வாங்கலாமான்னு கூகுள் பண்ணிட்டு இருந்தேன் மம்மி. ஐயோ பாத்தியா, அவர் பேசுனதுல இந்த ஒரு பகுதி எடுத்துட்டு உனக்கு வேண்டிய மாதிரி நீ எடுத்துக்கிட்ட. என்ன அதுவா அந்த மீனிங்? அவர் என்ன சொன்னாரு? மணவாளனை சந்திக்க மணவாட்டி திருச்சபை நம்ம ஆயத்தமாகணும்னு சொன்னாரு. மற்ற நேரம் தூங்கிட்டா இருந்த நீ. மம்மி, தூக்கத்தை பற்றி என்ன இவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டீங்க? அவன் நைட்டு படுத்தா புரண்டு படுத்தா கூட தூக்கமே வர மாட்டேங்குது. ஆனால் சர்ச்சில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ண தொடங்கின உடனே அப்படியே ஏதோ ஏசப்பா மடியிலேயே படுத்து தூங்குற மாதிரி அப்படி ஒரு தூக்கம் மம்மி. பாத்தியா, தூங்குறது தூக்கிட்டு பிரசங்கத்தை ஒழுங்கா கேட்காம இங்க வாய லண்டன்ல இருந்து சென்னை வரைக்கும் கிளிய பேசுறா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏசப்பா என் பிள்ளைகளை மன்னிங்கப்பா, யாரும் கைவிடப்பட்டு போக கூடாது, எப்படியாவது உடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு அவர் சொன்னது புரியலன்னா, ஒருவேளை உங்களுக்கு ஒரு படம் போட்டு காட்டட்டுமா ராப்சர் பத்தி? நீங்க ஆயத்தமா இல்லைன்னா நீங்க எல்லாம் போயிட மாட்டீங்க, எல்லாரும் கைவிடப்பட்டு போவோமே. வாங்க எல்லாரும் போவோம். வாங்க. ஜாபத்துக்கு கிளம்புறேன்னா என்னத்துக்கு மாமி மிட் நைட் கத்திக்கிட்டு இருக்க? தூங்க விடு. நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? நியூஸ் பார்த்துட்டு இருக்கீங்களோ? ஜாபத்துக்கு கிளம்புக்கு மாபம் எழுப்புங்க, கதியால போடும். ஏய், என்னடி காலையிலே வந்து பிசாசு மாதிரி கத்திட்டு இருக்கேன்? நீ கிறிஸ்மஸ் தானடி, ஒழுங்கா பிரியாணி பண்ணி தருவேன்னு பார்த்தா வந்து கத்திட்டு இருக்கேன். பேசாம நான் வேலைக்காவது போயிருப்பேன். உன்னால பெரிய பிரச்சனையா இருக்கு. உனக்கு ப்ரேயர் பண்ணா நீ தனியா போய் பண்ணு. எதுக்குடி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? நீங்களும் எஸ்கேப் பண்ண பாக்குறீங்களா ப்ரேயர்ல இருந்தா? உங்களுக்கு வேற வேலை இல்லை. இப்ப அவ வந்து எழுப்பி விடுங்க, சீக்கிரமா எழுப்பணும். இப்ப எம்மா பன்னி கொஞ்சம் எலும்புமா ப்ளீஸ்மா. சாவடிக்கறாமா, சாவடிக்கறா, காலையிலே சாவடிக்கறா. குளிர்ல டாடி, இது மிட் நைட் டாடி. வாட் இஸ் திஸ்? தூங்க விடுங்க. அந்த பிள்ளை 12 மணி வரை ஃபிலிம் பார்த்துட்டு இப்பதான் தூங்குச்சுடி. எதுக்கு காலையிலே வந்து ப்ரேயர் டிஸ்டர்ப் பண்ற? கொஞ்சம் நீ போய் பண்ணுமா. சாத்தான் உள்ள வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். ப்ரேயர் இந்த ப்ரேயரை எழுப்பிடுங்க. மிட் நைட் பார்த்துட்டு ஃபிலிம் பார்க்கறது ரொம்ப முக்கியமா இருக்கும். எழுப்புங்க, சீக்கிரமா எழுப்பணும். இப்ப போங்க, எழுப்புங்க. கொஞ்சம் எலும்புமா காலையில. 5 minutes. 5 minutes. 5 minutes. Oh no, mommy. பல்லெல்லாம் வளர்க்க தேவையில்ல, ஒன்றும் செய்ய தேவையில்ல. மூத்தெல்லாம் கலவையில் இரு. ஸ்டிங்க் ஆகும் மம்மி. இருங்க ஸ்டிங்க் ஆகும். அப்புறம் பார்ப்போம். இருங்க, நாங்கள் ப்ரேயர் முதல் பாட்டோட படி. சரி, பாட்டு ஸ்டார்ட் பண்ணு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைதட்டி பாடு. ஸ்டாப். இது என்ன கானமே இல்லவா? ஃபேமிலி பிரேயர்மா, ஒழுங்கா கொஞ்சம் பாட்டு பாடுமா. சாஜே. சரி, இருக்க படி. கீதம் ஐயோ பா, வேண்டாம், நிப்பாட்டு. மம்மி, அப்படி பாடினாலும் திட்டுறீங்க, இப்படி பாடினாலும் திட்டுறீங்க. சரி, அட்லீஸ்ட் ஒரு ஜெபத்தை பைபிளை வாசி. Abraham was the father of Isaac, was the father of ஒன்று மேடம், பிரேயர் மேடம், ஒன்று மேடம். எழும்பி போங்க எல்லாரும். எழும்புங்க. ஜில் ஓடி வா. எஸ்கேப். பாருங்க, யாரோட போறன்னு கூட தெரியாது. எல்லாம் நீங்க தான் காரணம் இதுக்கு. புள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க. பார்க்க தெரியுது என்ன மாதிரி இந்த புள்ள வளர்ந்துருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் செய்து இப்ப என்ன மாதிரி இருக்குது இந்த புள்ள. ஏய், என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? அடக்கி வாசிடி. புருஷன் தாண்டி குடும்பத்துக்கு தலைவனா இருக்கணும். தலை இருக்குமோ என்னடி வால் ஆடுது ஓவர் ஆயிட்டு? எடி, புருஷன் நல்ல மனைவி தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்காடி, அலங்காரமான கிரீடமா இருக்கா. நீ ஏன் நம்ம உட்கிரீடமா இருக்கடி, ரொம்ப கஷ்டப்படுத்துற.
புத்தி உள்ள ஸ்திரீ தாண்டி வீட்டை கட்ட முடியும். உனக்கு எங்க புத்தி இருக்கு? சும்மா பிரைமார்க்ல போய் ஷாப்பிங் பண்ணலாமா, எந்த லிப்ஸ்டிக் வாங்கலாம், எப்படி செல்ஃபி எடுக்கலாம், இதுல தாண்டி உனக்கு புத்தி இருக்கு. ஒழுங்கா பிள்ளைய வளர்க்க பாரு. நீ இப்படி இருந்தீன்னா இந்த பிள்ளைய இந்த மாதிரி தான் போகும்டி. கொஞ்சம் மானமா இருக்க பாருடி. ஆமா, அடிடாஸ் வண்ட மட்டும் தெரியாது, நைக் வண்ட மட்டும் தெரியாது. பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். எப்படி இருக்கீங்க? என்ன சிஸ்டர் ஒரே சத்தமா இருக்கு வீட்ல? என்ன சிஸ்டர்? எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பக்கம் என்ன மகள் இப்படி இருக்கிறாள், ஒரு பக்கம் என்ன ஹஸ்பண்ட் இப்படி இருக்கிறாள். மனுஷனுக்கு முடியவே முடியாது. இந்த எனக்கு தாங்கவே இல்லாம இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த பிள்ளையெல்லாம் வளர்த்து நாங்கள் வந்து இந்த நாட்டுக்கு எவ்வளோலாம் செய்தோம். ஆனால் எங்கடா பிள்ளை இருக்குது. நாங்கள் வந்து பைபிள் ஸ்டடிக்கோ உங்கள் பிள்ளையில சண்டே கிளாஸுக்கோ சர்ச்சுக்கெல்லாம் அனுப்பல. ஆனாலும் நாங்கள் இப்போ மனம் திருந்தி நாங்களாம் போகிறோம். ஆனால் பசங்க நீங்கள் தான் உதவி செய்யணும். அவள் எப்படியாவது கத்தரால விடப்படணும். நிச்சயமா நிச்சயமா சிஸ்டர். நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். படம் பார்க்க போலாம். அவ தானே உங்க பொண்ணு தானே அவ? ஐயோ என்னம்மா மாட்டிக்கிட்டேனே. வாங்கம்மா. வந்துட்டேன். உங்களை பத்தி தான் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. போட்டு கொடுத்துட்டேன் மாமே. உன்னை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். என்னம்மா எங்கம்மா சர்ச்சில் எல்லாம் உங்களை பார்க்கவே முடியறது இல்ல? வெரி பிஸி பாஸ்டர். அப்படி என்னம்மா பிஸி நீங்க? லாட் ஆஃப் அப்பாயின்ட்மெண்ட்ஸ். படிக்கிற படிப்பு சம்பந்தமாவாமா? யா. சண்டேல தான் கரெக்டா கூப்பிடுறாங்களாமா? யா. ஃப்ரெண்ட்ஸ் அப்பாயின்ட்மெண்ட்ஸ். இப்படி எல்லாம் அப்பாயின்ட்மெண்ட் போனீங்கன்னா ஆண்டவரோட 2வது வருகையில நீங்க விட்டு விடப்படுவீங்களேம்மா? ஆமா. ராப்சர்னா என்னன்னு தெரியுமாமா? தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். மாமே டெல் மாமே ஹெல்ப் மீ. அப்புறம் பாஸ்டர் வீட்லலாம் நல்லா இருக்காங்களா? வீட்ல வந்தீங்கன்னா தானேம்மா தெரியும் சர்ச்சுக்கு. வந்துடுறேன். பாருங்க, அடுத்த வாரத்துல இருந்து உங்களை நான் வாரம் நான் பார்க்கணும். அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படையணும். கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு? பெற்றோர்களுக்கு கீழ்ப்படைங்கள்னு சொல்லியிருக்காரு. ஓகே பாஸ்டர், பண்ணிடுறேன். அடுத்த வாரத்துல இருந்து கரெக்டா வந்துடணும். சரியாம்மா? ஓகே. சரி வாங்க, வந்து நில்லுங்க, ஒரு ஜெபம் பண்ணுவோம். நீங்க பண்ணுங்க, நான் அப்புறமா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இல்ல நீங்க நிக்கணும். உங்களுக்காக தான் ஜெபமே, அதனால நீங்க தான் நிக்கணும். பண்ணுங்க. அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, அப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே, அப்பா இந்த மகளோட மனமாற்றத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சூத்திரமுடைய வருகை குறித்ததான உணர்த்துதலை பிள்ளைகளுக்கு கொடுங்க. இந்த குடும்பத்தை உடைய வருகையில விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஓகே சிஸ்டர், நம்ம பார்ப்போம். பிரதர் நான் வரேன். பிரதர் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, என்ன தூங்க விடுங்க. தள்ளுங்க. அம்மா அப்பா ஐயோ காணோம். ஒருவேளை பாஸ்டர் சொன்னாரு ஆண்டரோட வருகை இருக்கும், ராப்சர் இருக்கும்னாங்க. போயிட்டாங்க போல. அம்மா அப்பா காணோம். யாரை கூப்பிடலாம்? பாஸ்டரை கூப்பிட்டு கேட்கலாமா? ஐயோ அவர் தான் ஃபஸ்ட்டு போயிருப்பாரு. யாரை கூப்பிடலாம்? ஜில்லை கூப்பிடுவோம். ஜில். பண்ணி சொல்லு. ஜில், எங்க அப்பாவை காணோம், அம்மாவை காணோம். உங்க வீட்டுல இருக்காங்களா? இல்ல, எங்கே இல்ல, ஒருத்தரை காணோம். போச்சு. ஏசப்பா வந்துட்டாரு போலுக்கு. போச்சு, ஏசப்பா வந்துட்டாரு, நம்மள விட்டுட்டு போயிட்டாரு. டாடி விட்டுட்டு போயிட்டாரு. என்னது? என்ன மாச்சி, என்ன கத்திட்டு இருக்க? மாமி டாடி கனவா இருக்கீங்களா? சாரி மாமி, சாரி டாடி. எனக்கு இப்போ ஆண்ட்ரு என் கூட கனவுல பேசிட்டாரு. பாஸ்டர் இதை சொன்னார்ல, ராப்சர் வரப்போகுது, ஆண்டோட வருகை சமீபமாக இருக்குன்னு சொன்னாங்கள்ல. கனவுல நீங்கள் எல்லாம் எங்களை விட்டுட்டு போயிட்டீங்க. ஜில்லோட அம்மா அப்பாவும் போயிட்டாங்க. நானும் ஜில்லு மட்டும் விட்டுட்டோம், கைவிடப்பட்டோம். சாரி மாமி, இனிமேட்டு நான் உங்களை கீழ்படுகிறேன். சாரி டாடி, இனிமேட்டு சொல்கிறேன். நாங்கள் எத்தனையோ தடவை உங்ககிட்ட ராப்சர் பற்றி சொன்னப்போலாம் நீ எங்களை பிளாக்மெயில் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தல. இப்போவாது புரிஞ்சுக்கிட்டியம்மா. சாரி மாமி, இனிமேட்டு ஒழுங்கா ப்ரேயர் பண்ணுறேன், ஒழுங்கா சர்ச்சுக்கு வரேன், ஒழுங்கா யூத் மீட்டிங்கில் பங்கெடுக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க, நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் மம்மி. மம்மி இதுக்கு தானே சொன்னேன் வேணாலா, அப்படியாவது நீ எடுக்கப்படணும். நான் அதுக்கு தானே ஜெபிக்க சொன்னேன். பாத்தியா இப்ப ஆண்டவனோட பேசிட்டே தானே, நீ மனம் திருந்துட்டா தானே அவங்களுக்கு அதே போதும். ஏன்னா நாங்க வந்து ஜெபம் பண்ணுவோம். ஸ்வீட்டி, இனி நீயும் கூட வீட்டில் சண்டை ஒன்றும் போடக்கூடாது. ஓகே, நம்ம கிறிஸ்து உண்மையாக வந்ததே நம்ம எல்லாருக்கும் ரட்சிப்பை தரவும் சமாதானத்தை தரவும் தான். நம்ம குடும்பம் ஒரு சந்தோஷமான குடும்பமாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதுக்கு நீ ஒத்துக்கிறியா? நான் நீ மனம் திருந்துட்டேன், நான் எப்படியாவது நீ சண்டை போட மாட்டேனா? சொல்லுங்க பிள்ளைங்களா, இப்போவாது உங்களுக்கு ராப்சர்னா என்னன்னு புரியுதா? ஆமாம் மம்மி, புரிஞ்சுது மம்மி. இனிமேல் மேக்கப்னு இருக்காம
பாஸ்டர் சொல்கிற பிரசங்கத்தில் ஒழுங்கு கேட்பேன் மம்மி. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் மம்மி, நீங்கள் ஹை ஸ்ட்ரீட் போகும்போது பவுண்ட்லேண்ட்லேருந்து ஒரு லிப் பாம் மட்டும் வாங்கித்தாங்க மம்மி. வின்டரில் லிப்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரை ஆகுது, அதுக்கு தான் மம்மி. தேங்க்யூ மம்மி. சரிம்மா. மம்மி, ஐம் so sorry மம்மி. யூஎஸ்ல நாங்கள்லாம் கிறிஸ்மஸ் தான் அப்படி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் நினைச்சிட்டு இருந்தோம் மம்மி. இப்போதான் உண்மையான அர்த்தம் தெரியுது மம்மி. சரிம்மா, இனிமே நம்ம நீ நல்ல மனதிரும்பிட்ட, நல்ல பிள்ளை. ரோசம்மா ஆண்டி வீட்ல எல்லாரும் மணவாளனை சந்திக்க ஆயத்தமாயிட்டாங்க. அப்போ நீங்க? என் பிள்ளைங்களாம் மனம் திரும்பிட்டாங்க. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய வரைக்கு ஆயத்தமாவோம். பனித்தோவும் குளிச்சாரலில் முகம் காட்டும் அதிகாலையில், பனித்தோவும் குளிச்சாரலில் முகம் காட்டும் அதிகாலையில், தேவன் மண்ணில் உதித்தா விந்தூதர்கள் பண்பாடிட பிறந்தா, வானில் கார்மேகங்கள் பனித்தூவும் குளிச்சாரலில் முகம் காட்டும் அதிகாலையில், பனித்தூவும் குளிச்சாரலில் முகம் காட்டும் அதிகாலையில், தேவன் மண்ணில் உதித்தா விண்தூதர்கள் பண்பாடிட பிறந்தா, தேவன் மண்ணில் உதித்தா விண்தூதர்கள் பண்பாடிட பிறந்தா, உலகோர்க்கு வழி காட்டவே ஒளி வீசும் கதிர் போலவே, உலகோர்க்கு வழி காட்டவே ஒளி வீசும் கதிர் போலவே, தவழ்ந்தோட உலகில் உதித்தா மனுவாக மண்ணில் மகிழ்ந்தா, தவழ்ந்தோட உலகில் உதித்தா மனுவாக மண்ணில் மகிழ்ந்தா, வானில் கார்மேகங்கள் பனித்தோவும் குளிச்சாரலில் முகம் காட்டும் அதிகாலையில், பனித்தோவும் குளிச்சாரலில் முகம் காட்டும் அதிகாலையில், தேவன் மண்ணில் உதித்தா விண்தூதர்கள் பண்பாடிட பிறந்தா, சுவைத்தேனின் இனிமை போல அவனாம் சொன்னால் சுவைக்கும், சுவைத்தேனின் இனிமை போல அவனாம் சொன்னால் சுவைக்கும், பல கோடி மலர்கள் வாசம் அவ வார்த்தை வந்தால் வீசும், பல கோடி மலர்கள் வாசம் அவ வார்த்தை வந்தால் வீசும், வானில் கார்மேகங்கள் பனித்தோவும் குளிச்சாரலில் முகம் காட்டும் அதிகாலையில், பனித்தோவும் குளிச்சாரலில் முகம் காட்டும் அதிகாலையில், தேவன் மண்ணில் உதித்தா விண்தூதர்கள் பண்பாடிட பிறந்தா. ஓ பூமிக்கொரு புனிதம் வந்ததே, क्या बात है भैया।
பூமிக்கொரு புனிதம் இந்த மண்ணில் வந்தது, உள்ளமெல்லாம் சந்தோஷம் இன்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது, மண்ணான என்னையும் தேடி வந்தது. அகிலத்தை படைத்தவர் அணுவானது, அறிவு கெட்டா பெரும் விந்தை இது. அகிலத்தை படைத்தவர் அணுவானது, அறிவு கெட்டா பெரும் விந்தை இது. பூமிக்கொரு புனிதம் என் மண்ணில் வந்தது, உள்ளமெல்லாம் சந்தோஷம் என்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது, மண்ணான என்னையும் தேடி வந்தது. எளியோனை நேசித்த மாமன்னவர் ஏழையின் கோலத்தில் பிறந்தார் என்றோ. அறிஞர் ஞானத்தை அவமாக்கியே புல்லனை மீதினில் பிறந்தாரென்றோ. உலகத்தின் பாவத்தை தாம் போக்கவே தேவாட்டு குட்டியாய் பிறந்தார் என்றோ. உலகத்தின் பாவத்தை தாம் போக்கவே தேவாட்டு குட்டியாய் பிறந்தாரென்றோ. விந்தையாம் கிறிஸ்துவை கொண்டாடுவோம். பூமிக்கொரு புனிதம் இந்த மண்ணில் வந்தது, உள்ளமெல்லாம் சந்தோஷம் என்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது, மண்ணான என்னையும் தேடி வந்தது. இருளான நம் வாழ்வில் ஒளியேற்றவே விடிவெள்ளி நட்சத்திரம் உதித்தாரன்றோ. மருளாலே கட்டுண்டோர் விடுவிக்கவே அருளாலே உதிரத்தை ஈந்தாரென்றோ. பரலோகில் நம்மை சேர்த்து தம்மை தாழ்த்தியே சிலுவையில் ஜீவனை தந்தாரன்றோ. பரலோகில் நம்மை சேர்க்க தம்மை தாழ்த்தியே சிலுவையில் ஜீவனை தந்தாரென்றோ. இரட்சகர் இயேசுவை கொண்டாடுவோம். பூமிக்கொரு புனிதம் அது மண்ணில் வந்தது, உள்ளமெல்லாம் சந்தோஷம் என்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது, மண்ணான என்னையும் தேடி வந்தது. பூமிக்கொரு புனிதம் அது மண்ணில் வந்தது, உள்ளமெல்லாம் சந்தோஷம் என்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது, மண்ணான என்னையும் தேடி வந்தது. Father, which art in heaven, hallowed be your name. Your kingdom come, your will be done on earth as in heaven. Give us this day our daily bread, and forgive us our sins, as we forgive those who sin against us. For thine is the kingdom, the power and glory forever and ever and ever. Amen.
Let all the people say amen. Let all the people say amen. Let all the people say amen, both now and evermore. ஹலோ மைக் டெஸ்ட் 1 2 ஓகே சவுண்ட் ஓகே மாமே ஸ்டார்ட் பண்ணலாமா? வாலிங்டன் நாடக குழு வழங்கும் பரலோகம் பார்டர் செக்இன். அப்படி தாங்க பேர் வைக்க சொன்னார் எங்கள் டேரக்டரு. சரி என்னத்தை தான் ஸ்டோரி டைரக்ட் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு நம்ம பார்ப்போமா? டே தம்பி டே போறாரு இல்லை ஆக்ஷன். அகப்படாத நிலையில் இருந்த வெறுமையான படகு இயேசு கிறிஸ்துவா. என் பேர் அருள்தாஸுங்க. நான் சண்டே சர்வீஸ் ஆக இருக்கட்டும், ஃபாஸ்டிங் ப்ரேயராக இருக்கட்டும், நேஷன் ப்ரேயராக இருக்கட்டும், என்ன ப்ரேயராக இருக்கட்டும், எதுவுமே மிஸ் பண்ண மாட்டேங்க. இப்போ கூட ஆன்லைனில் லைவ் சர்ச் மெசேஜ் கேட்டுதே தாங்க போகிறேன். ஆண்டனி, என் பேர் மார்க் ஆண்டனி. வீட்லலாம் மார்க்குன்னு கூடுவாங்க. நம்ம ஏரியா பசங்க எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் மார்க்குன்னு கூடுவாங்க. ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். ஏரியாவில் நம்ம பெரிய மாசுங்க. எனக்கு இந்த பாட்டுன்னா அது சும்மா இந்த அதிர வைக்கிற மியூசிக்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏ டண்டனக்கா, ஏ டனக்குனக்கா. மனசே 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 மனசே. என்னாச்சு? வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தோம். வித்தியாசமா இருக்க. சர்ச்சு சர்வீஸ் அட்டன் பண்ண முடியலன்னு ஆன்லைனில் கேட்டுட்டு போயிட்டு இருந்தோம். நல்லா தானே போயிட்டு இருந்தோம். இண்டிகேட்டர் போட்டோம். என்னாச்சு? எதிர்த்தெல்லாம் ஒரு வண்டி வந்துச்சு. ஓ முட்டிட்டாங்க. என்னாச்சு? இவர் யாரு? ஹலோ ஹலோ. எங்க இருக்கிற எல்லாம் வெள்ளையா இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரே புகமூட்டமா இருக்குது. கார் ஓடிக்கொண்டு வந்தேன். அந்த குள்ள தெய்வம் பாட்டு கேட்டோன்னு ஓடிக்கொண்டு வந்தேன். அதுவும் இன்றைக்கு ஒரு புது சிக்கன் ஷாப் ஒன்று திறக்கணும். அதுக்கு தானே போனான். யார் அது? ஏய், நீ தான் இந்த கார மோதினவன். இல்ல இல்ல இல்ல, நீ தான் இந்த கார மோதினவன். தம்பி அவட ஒரு நிமிஷம் கேளு, நான் என்ன சொல்றேன்னு. தம்பி சர்ச்சில் ஆவியோட 9 நற்கணிகள் எனக்கு இருக்குன்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. நீ பொசுக்குன்னு ஒரே நிமிஷம் மேல பழி போட்ட. ஏ கனின்னு தான் சொல்றேன். ஆனா மண்டில ஒரு அறிவும் இல்லை தம்பி. கார் ஓடிக்கொண்டு வந்தா பார்த்து ஓடணும் தம்பி. நான் கரெக்ட் இண்டிகேட்டர் போட்டு தான்ப்பா வந்தேன். எவ்வளவு காசு கொடுத்து இந்த காரை வேணா எல்லாத்தோட என்ன நான் இண்டிகேட்டர் போட்டு வந்தேன் தம்பி. நீ தான் தம்பி நேரம் வந்து என்ன முட்டிட்ட. என்ன தம்பி இப்படி பேசுற நீ? எனக்கு தெரியாது. ஆனா
வரார் நம்முடைய மேட்சோ ஆர்கேஞ்சல் மைக்கேல் அவர்கள் வரார். ஹலோ, எப்படி இருக்கீங்க? என் பேரு சிங் and my name is Balvinder Singh. I don't know to sing. That's why they made me Balwan Singh. I am Balwan for our archangel தம்பி மைக்கேல். தம்பி மார்க் யார் தெரியுதா? அது திடீர்னு மறந்து போயிட்டேன். அந்த வார ரீல்ஸ் போடுவார்ல அவரா? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுவார்ல அவர் மாதிரி தான் தெரியுது தம்பி. அவரா தான் இருக்கு. வாங்கன்னு சொல்றாங்க. அவரே தான் இரு வந்து ஏதோ நம்ம சொல்லுவார் பாரு. வெயிட் பண்ணலாரு. எவனோ ஒருத்தன் என் பின்னாடி இருந்து சவுண்ட் போடுறான். அவன் யாருன்னு கொஞ்சம் கவனிப்போம். யோ கொஞ்சம் முன்னாடி வாயா. நம்ம புதுசு ஆளுங்களா? வாங்க 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 வானர வாண்டுகளா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். வெல்கம் டு ஹெவன்ஸ் இட்டர்னல் கேட். இந்த கார் இந்த வீடு அட மார்க் இறா இவன் வேற கார் நான் பரலாம் வந்துட்டானுங்களா? எனக்கு தெரியுங்க. கண்டிப்பா பரலாம் வருவேன். ஏன்னு கேளுங்க. வார சர்ச் அட்டெண்ட் பண்ணுவாங்க. காலையில பிரேயர் அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஃபாஸ்டிங் பிரேயர் அட்டெண்ட் பண்ணுவாங்க. எப்படி ஃபெலோஷிப் பண்ணுவோம் தெரியுங்களா? அது மட்டும் இல்லைங்க பிரியமே. கொஞ்சம் வாய மூட்டுறியா? ரொம்ப பேசுறேன். மூடிட்டனுங்களா? ஆசை தோசை அப்பளம் புசு வந்த உடனே ஃப்ரீ பாஸ் கேக்கா ஹெவன்ல. எனக்கு ஒரு இடம் இருக்குதா? அவனுக்கே இல்லை, உனக்கு கிடையாது. சத்தியமா கிடையாது, சத்தியமா கிடையாது, சத்தியமா கிடையாது. நீ ரொம்ப உருறான பையன், உனக்கு கிடையவே கிடையாது. அண்ணா இங்க நிக்கிட்டுங்களாங்கண்ணா? நில்லுங்கய்யா நில்லுங்கய்யா. பார்க்கறதுக்கு தான் அக்மார்க் நீதிமான். செய்யற வேலையெல்லாம் அப்பப்பா தாங்கலப்பா. நாங்க எல்லாமே நல்லதாங்கண்ணா பண்ணிருக்கிறோம். எதுவுமே நல்லா புறம்பா பண்ணதே இல்லைங்கண்ணா. நீங்க புறம்பா பண்ணது இல்லை, அகமா தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி, இவங்களை வச்சு நம்ம டிவியில் இந்த ஒண்டர்ஃபுல் வாண்டுகள் என்னெல்லாம் வேலை பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்ப்போமா? பரலோக தொலைக்காட்சியில் முதல் முறையாக செத்து ஒரு நிமிஷமே ஆன நம்முடைய ஆல்ஃபேக் அருள்தாஸின் வண்டவாளங்களை காண்போமாக. காண தவறாதீர்கள். பாகம் 1, அருள்தாஸும் அவர் சர்ச்சும். நம்ம 5 பாயிண்ட் இதுவரைக்கும் கேட்டுட்டு நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சதா? நம்ம 6வது பாயிண்ட்லேக்க போக போகிறேன். அஞ்சு பாயிண்ட் புரிஞ்சதுல இவ்வளவு பேர் ஹல்லேலூயா சொல்றாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னது 5 பாயிண்ட் முடிஞ்சு 6வது பாயிண்ட் தான் சொன்னேன். இனி ஒன்னு கூட இருக்கு. அருள்தாஸ், உன் நிலைமை கஷ்டம், ரொம்ப கஷ்டமா இருக்கா தம்பி. உன் மனசாட்சி என்னாலே உட்கார முடியல. பாஸ்டர் இப்பதான் 20 நிமிஷம் மெசேஜ்னாரு, 40 நிமிஷம் ஆக்கிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. அருள்தாஸ் கஷ்டம்டா. வீட்டில் சிக்கன் பிரியாணி வேற ரெடியா இருக்கு, போய் சாப்பிடணும். பாஸ்டர் எப்போ முடிப்பாருன்னு தெரியல, டைம் ஆகிட்டு இருக்கு. ஓகே, கண்டினியூ பண்ண. நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணலாம். ப்ரேயர் பண்ணி முடிக்கலாமா? ஓகே. பரிசுத்த பிதாவின் அன்பும் குமாரனாகிய இயேசுவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்மோடு கூட இருப்பதாக. ஓகே, எல்லாரும் கிரீட்டிங்ஸ் கொடுத்துட்டு நமக்கு போகலாமே. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க பிரதர்? நல்லா இருக்கு பிரதர். என்ன புது கார் பயங்கரமா வாங்கிருக்கீங்களா பிரதர்? வண்டி ஊசுன்னு போதாமே. நீங்க வந்து கண்டிப்பா வந்து பார்க்கணும். நீங்க வரீங்களா? ஒரு ரவுண்ட் வரீங்களா? கண்டிப்பா பிரதர். என்னது, இவரு கார் வாங்கிட்டாரா? இந்த மனுஷனுக்கு மட்டும் எங்க இருந்து காசு வருதுன்னு தெரியலையே. எல்லா ப்ரேயருக்கா நான் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆள் ஒரு ப்ரேயருக்கு வர மாட்டேங்கிறான். இவன் எப்படி புது புது காராக வாங்குறான்னு தெரியலையே. ஏசப்பா, இவனுக்கு எப்படி கார் கொடுக்குறேன்னு தெரியல. நான் வரேன் எல்லா ஜபத்துக்கும். எனக்கு ஒரு கார் தெரியா நீனு என்ன ஏசப்பா? கண்டிப்பா வரேன் பிரதர். ஓகே பிரதர். ஓகே பிரதர். थैंक यू. பாத்தீங்களா வெளியே என்னெல்லாம் சொல்றாரு. அவர் மனசாட்சி எப்படி பேசுறது பாத்தீங்களா? லூசிஃபரே பரவாயில்ல போல தெரியுது. இவரெல்லாம் உலகத்தில் விட்டுட்டு சுத்த வச்சுக்கிட்டு இருக்கோம். சரியா? இவர் சர்ச்சில் எப்படின்னா வெளியே எப்படி இருப்பார்? பாகம் 2 அருள்தாஸும் அவர் ஆஃபீஸிலும். வாங்க. சார் சுந்தர், உள்ளவாப்பா. என்ன அங்கே நின்று நீங்க? எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சுந்தர். சார், நேத்துதான் என்னோட ப்ரமோஷன் இன்டர்வியூ முடிஞ்சது. அப்படியா? தெரியும் தெரியும், எல்லாமே தெரியும் சார். ஃபீட்பேக் உங்ககிட்ட தான் வருவாங்க போல இருக்கு. கண்டிப்பா நல்லா செஞ்சிடலாம், ஒன்றும் கவலையப்படாத சார். கொஞ்சம் ஃபீட்பேக் கொஞ்சம் பாசிட்டிவாக கொடுங்க சார். நீங்க என்ன சுந்தர், போன 3 குவார்டர் சும்மா பட்டை கிளப்பிட்டேன். எல்லா மாடியும் டாக்கு டாக்கு டாக்குன்னு. சார், எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தது தான் அப்படியே பண்ண நானு. பட் இந்த ப்ரமோஷன் இன்டர்வியூல கொஞ்சம் என்னது சுந்தர், ப்ரமோஷன் போறானா?
கொடுத்துருவோம். நம்மளை தாண்டி இவன் எப்படி போகிறான்னு பார்க்குறோம். நான் பார்த்து வேலைக்கு சேர்ந்த பயப்பில் இன்னைக்கு எனக்கு என் லெவலுக்கு வந்துட்டு இப்போ எனக்கு மேலே ப்ரொமோஷனுக்கு போகிறானா. இவனுக்கு நான் ரிவ்யூ கொடுக்கணுமா? என்னை தாண்டி போயிடுவானான்னு பார்த்துட்றேன் நான். சார் கொஞ்சம் நல்லபடி பார்த்து ப்ரொமோஷன். ஓகே சுந்தர், டேக் கேர், ஆல் தி பெஸ்ட், பை பை. என்னெல்லாம் கம்பு சூத்திரம் பார்த்தீங்களா? என்னெல்லாம் வேலை பண்ணுறான். பார்க்குறதுக்கு பெரிய ப்ராஜெக்ட் மேனேஜர்னு சொல்கிறாங்க. உள்ள ஃபுல்லாக பிராய்லர் தொழிலாக இருக்கு. தாங்குமா இதெல்லாம்? வாயா வா. இதுக்கு மேலெல்லாம் உன் வீடியோ பார்த்தா நானே கெட்டு போயிருவேன் போல தெரியுது. என்னையும் பரலோகத்திலேருந்து வெளியே அனுப்பிடுவாங்க. பலபல சிங் அப்படி இல்லைங்க. பலபல சிங் இல்ல, பல்வேந்தர் சிங். பல்வேந்தர் சிங். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டைட்டில் வாங்கியிருக்கேன். அதனால கரெக்டா சொல்லணும். சரியா? நீங்க ரெண்டு மட்டும் மக்களே நம்பிராதீங்க. எல்லாம் எடிட்டிங் புள்ள ரீரெக்கார்டிங் பண்ணி போட்டாங்க. எல்லாம் ஏமாத்துறாங்க. ஒரு ஏஞ்சலே நம்ப கூடாதுன்னு சொல்றாரு. இவரெல்லாம் எங்க மோட்சத்துக்கு வந்து என்ன பண்ணி கேசுநாதரே என்ன காப்பாத்தும் முதல்ல. இப்ப என்ன பண்றது? கொஞ்சம் ஓரமா போய் உட்காருங்க. கேக்குற கேட்டுக்கு இப்படியா உட்காருது? வச்சிருக்கலாம். இதான் கனியோட லட்சணமா? அடே மார்க்கே, ஓ உனக்கு இருக்குது போ. அடுத்து நீ என்னடாமா கூப்பிடுறாரு போ. அடுத்தர் ஒருத்தர் இருக்காரு. வாயா வா. நீதான் கனியை பற்றி சொல்றவனுக்கு இவ்வளவு அடிண்டா. எனக்கு என்ன கதியோ? உனக்கு ஜூஸ் தான் போ. ஜூஸ் எல்லாம் கொடுத்தா இவரு நல்லவர் ஆயிடுவாரு. இவருக்கு வேற தான் கொடுக்கணும். நான் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்லை. ஐயோ நான் ஏன் சொல்லியா? கொஞ்சம் மரியாதையா பேசியா. தொடலாமா? தொடலாம் கூடாது. நீயே ஆவியில இருக்க, நானும் ஆவியில இருக்கேன். எப்படியா என்ன தொட முடியும்? என்னதான் காட்ட போறீங்க? நாடகம் போட்டாலும் கொஞ்சம் காமன் சென்ஸோட பண்ண வேண்டாமா? சரி சரி. அடுத்தது உங்களோட மண்டவாளங்களை பாப்போமா? ஏன் எப்பவுமே மோசை மாதிரி துள்ளிக்கிட்டே இருக்க? வைப்ரேஷன் மோட்லயே இருக்க, எப்பவுமே ஹைப்பர்லயே இருக்கிற. கொஞ்சம் கோபத்தை கம்மி பண்ண முடியாதா? அது கஷ்டமா இருக்குது. கஷ்டமோ நஷ்டமோ கொஞ்சம் ஹைப்பர் மோட கம்மி பண்ணு. தாங்க முடியல எங்களால இங்க இருந்து. உங்களையே பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஓகே சார், ஓகே. பாப்போம். இவரை பத்தி ஒரு காணொளி பாத்துறோமா? மோட்ச டிவி வழியிலே நம்முடைய ஒரு பேர் என்னப்பா? பேரே மறந்து. மார்க் ஆண்டனி. தெரியும் அந்த பாஷா படத்துல வர்ற மார்க் ஆண்டனி. மிஸ்டர் மோட்டர்வாயன் மார்க் ஆண்டனியின் காணொளியை இப்பொழுது பாப்போமாக. வணக்கம் முதலாளி. கண்ணன் நல்லா வேலை செஞ்சீங்க. சம்பளம் போயிட்டு வாங்க. பாஸ், நான் கணக்குல மாசு, ஆனா இங்கிலீஷ்ல வீக்கு. கேம்பிரிட்ஜுக்கு போக முடியாம. ஆனா 2 வீக்ஸா 60 ஹவர்ஸ் வேலை செஞ்சிருக்கேன் பாஸ். இந்த தரம் சரியா சம்பளம் கொடுக்கணும். ஒரு கிழமையில 38 ஹவர்ஸ் தான் வேலை செய்யற தங்க. நான் உனக்கு இதுக்கெல்லாம் முதல் நீ குடிச்சு தான் வந்திருக்கிற. பச்சை தண்ணி பாஸ். நான் திருப்பியும் சொன்னேன் குடிச்சிட்டு வராதேன்னு. திருப்பியும் குடிச்சிட்டு வந்திருக்கிறேன். அது இல்ல பாஸ், தெரியுமா? கஸ்டமர் வந்தா அவனுக்கு வந்து மட்டன் சுக்காவா, அவனுக்கு சிக்கன் பிரியாணியா எல்லாம் சுட்டி கையெல்லாம் வலிக்குது பாஸ். உனக்கு அதுக்கு வேலை, உனக்கு எனக்கு சம்பளம். இப்பவே இந்த இடத்தை விட்டு போ. நீ எல்லாம் பாஸ் உனக்கிட்ட பண்ணி வந்து வேலை செய்ய. நீ காசு வச்சு அப்படி இருந்துட்டு ஒரு நாளைக்கு நீ உனக்கே தெரியாம மேல போ. நான் உன்னை சொல்லிட்டேன் எப்பவே போ. நீ எல்லாம் கிட்ட வேலை செஞ்ச. சரி, கொஞ்சம் என்ன இப்படி இருக்கிறானே இவன். நல்லா வேலை செய்கிறான். வீட்டில் பாவம் பொண்டாட்டி பிள்ளைங்க வேற இருக்கு. இப்படி குடிச்சிட்டு இப்படி சுற்றிட்டு இருக்கிறானே. என்ன செய்யலாம்? சரி, தங்கச்சிக்கு ஃபோனை போட்டு தங்கச்சிக்கிட்ட கொடுத்துடலாமோ? சரி பார்ப்போம். ஹலோ நான் மார்க் ஆண்டனி பேசுகிறேன். ரமேஷ் இன்றைக்கு வேலைக்கு காசுக்கு வந்து சம்பளத்தை வேண்ட வந்தான். ஆனால் குடிச்சிட்டு வந்தான். திரும்பி சொன்னேன். ஆனால் அவங்களோட குடும்பத்தை நான் நினைச்சு பார்த்தேன். உங்களுக்கு காசு எப்படின்னு தேவைப்படும். ஸோ நாளைக்கு நீங்கள் வந்து அந்த காசை பண்ணிட்டு போங்க. ஓகே. ஹலோ, பிரைஸ் லார்ட் பிரதர். எப்படி இருக்க? நல்லா இருக்கா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர். எப்படி என்ன சர்ச்சில் வராத நிறைய நாளாக பார்த்துட்டேன் பாஸ்டர். உங்களுக்கு வந்து உங்களோட
ஜெபம் ஊழியம் இதுதான் உங்களோட வேலை. சரியா பிரதர்? சரியா பாஸ்? என்ன பிரதர், சர்ச்சில் ஃபாஸ்டிங் பிரேயர் வந்தா அதுக்கு இல்ல, நேஷன் பிரேயருக்கு இல்ல, இது உங்களுக்காக இங்க சர்ச்சில் ஒருங்க பாஸ்டர். எனக்கு இத்தனைய பிசினஸ் இருக்கு, இத்தனைய வேலை இருக்கு. நான் வந்து ஒரு புது காரு, புது வீடு இதெல்லாம் வேண்டணும். அதுக்கு மேல தெரியுதா என் ஒய்ஃப்ண்டா அதை வண்டித்தா இதை வண்டித்தாண்டு டோர்ச்சர் பண்ணி கொண்டிருக்கிறேன். எல்லாம் ஓகே பிரதர், எல்லாம் சரியாயிடும். இப்போ ப்ரேயருக்கு எல்லாம் வந்துக்கோ. நெக்ஸ்ட் வீக் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கு. அதுக்கப்புறம் பாஸ்டர் சாட்டர்டேல மட்டும் என்ன கேட்டுறாங்க. சாட்டர்டே தான் எனக்கு பிசினஸ். அந்த பில், லைட் பில், கேஸ் பில், மோர்கேஜ், அதை விட தெரியுமா அந்த லிடல்ல வந்து மரக்கரியெல்லாம் வந்து இந்த விலையை கூட்டி போட்டாங்க. அந்த அந்த லிட்டல் அந்த மாடர்ன் மேனேஜர் ஒரு ஆள் இருக்கிறார்ல, அவர் வரட்டு வேணுட்டு. அதுக்கு பிறகு வந்து எல்லாம் கர்த்தரை பார்த்துக்கொள்ளுங்க. சர்ச்சில் புதுவாக சர்ச்சில் வா, எல்லாம் கர்த்தரை பார்த்துக்கொள்ளும். அப்புறம் ஏதோ மறக்காம நெக்ஸ்ட் வீக் வரும்போது நம்ம கொஞ்சம் டொனேஷன் எடுத்துட்டு வா. நம்ம இந்த ஸ்ரீலங்கா மினிஸ்ட்ரி, இந்தோனேஷியா மினிஸ்ட்ரி, நம்ம இஸ்ரேல் மினிஸ்ட்ரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் டொனேஷன் எடுத்துட்டு வா. ஓகே பாஸ்டர், பாப்போம் பாஸ்டர். ஆனா மறக்காம பாஸ்டர், இந்த வீடுக்கு புது வீடு, புது கார், இதுக்காக மட்டும் மறக்காம ஜெபிச்சுக்கணும். ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ. என்ன ஓவராக தான் பேசிட்டோமோ? பாஸ்டர் நல்ல மனுஷன்தான், டக்குன்னு கோவப்பட்டுமோ ஒரு மாதிரி பேசிட்டோமோ. சரி, இந்த வாரம் நேஷன் பேர் போவோமே. நம்ம முத்துவை கடையை ஃபாஸ்ட் ஃபுட்டை பார்க்க சொன்னால் பார்த்துருவான். முத்து பார்த்துப்பான் ஃபாஸ்ட் ஃபுட்டை. சரி, இந்த வாட்டி போய் பார்ப்போம். அப்புறம் டொனேஷன்லாம் கேட்குறாங்களே, சரி அதெல்லாம் நம்ம கொடுப்போம். எப்படி போகுதுன்னு பார்ப்போம் இந்த வாட்டி. பரவாயில்ல, வெளியே பார்க்குறதுக்கு கொஞ்சம் மொரட்டாளாக இருந்தாலும் உள்ள மனசு இனியும் கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி கொஞ்சம் இதமாக தான் இருக்குது. அதனால இவருக்கு லைட்டாக ஒரு 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 சப்போர்ட் பண்ணும். என்னையா இவ்வளோ கம்ப்ளைண்ட் நல்லா இருந்தா? யோ மறுபடியும் சொல்கிறேன், நான் ஏன் சொல்லியா, தொடாதையா தொடாதையா, பார்த்ததெல்லாம் அப்படி புகையா, ஃபுல்லாக புகையா இருக்கு. நீங்கள் நினைக்க மாதிரி இங்கே தங்கமாக வெளியே கிடையாதுயா. ஓகே ஓகே, பயப்படாது, நானும் ஏஞ்சல் தான். ஓகே சரி சரி, போட்டுமா? இப்போ இருக்கலாமா? எதுக்கு இருக்க போற? நில்லு, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அட்வைஸ்லாம் சொல்ல வேண்டியது இருக்குல்ல. வெயிட் பண்ணு. கொஞ்சம் கோபப்படுறது நிறுத்து. நம்ம வேதாம என்ன சொல்லுது தெரியுமா? தெரியல, எனக்கும் தெரியாது, நானும் இப்பதான் படித்தேன். ஜேம்ஸ் 1:19 சொல்லுது, கோபப்படாம இருங்கன்னு சொல்லுது. அதை முதல்ல அந்த வசனத்தை போய் முதல்ல படி. சரியா? குத்த வச்சு இருக்கக்கூடாது, மண்டையிலே ஓடணும் அந்த வசனம். சரியா? ஓகே, வெரி குட். சரி, எப்பா ஒரு ஆள் முடிஞ்சுப்பா, ஒரு ஆள் இருக்காரு. குத்துவை முதல்ல. எப்பா பாத்தியா, அதுதான் மார்க் ஆண்டனி தெரியுமா? எல்லாம் பார்த்த கேட்டேன். இன்னும் போடு போட்டார் அவரு. அப்புறம் இருக்காருன்னு ஒரு மரியாதை. என்னமோ பேச்சா பேசி போட என்ன சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். ஆல் டைம் உருட்டு அருள்தாஸ் இங்க வாருமையா. வந்துட்டேனுங்கய்யா. வாங்க வாங்க. ஏயா இனிமேல் தயவு செய்து அந்த 9 நற்கரியை பத்தி பேசக்கூடாது. தெரியா? பேசலைங்க ஐயா. உங்ககிட்ட 9 நற்கரியே இல்ல. கிரியை இல்லாத 9 கிரியை தான் இருக்கு. தயவு செய்து அந்த நற்கரியை பத்தி பேசாதீங்க. ரொம்ப கேவலமா பேசுறாருடா அவர். அப்படித்தான் கேட்டுட்டு ஒரு ஏஞ்சலுக்கு இன்னும் மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. நானும் ஒரு 20 நிமிஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், தாங்க முடியல. கொஞ்சம் பாம்பை போல் வினா உள்ளவர்களாகவும் புறாவை போல் கவரட்டெல்லாம் இருங்க. மத்திய 10:19 தானே, அதுவும் தெரியாதா? ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கீங்க. உங்க பாஸ்டருக்கு ஒரு இமெயில் போடணும். சரி, அடுத்த வாரம் அவுட்டு. மேத்யூ 10:19 கொஞ்சம் கவனமா படிங்க. ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ, மிஸ்டர் கப்ரியல், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இங்கே தான் ஹெவன்ஸ் கேட் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சொல்லுங்க. ஓகே ஓகே. உண்மையாவா? விட்டுடலாமா? நிச்சயமாக சத்தியமாக விட்டுடலாமா? சரி, உங்க பேச்சை கேட்டுட்டு நான் விடுறேன். ஓகே. ஏசப்பா ஏதோ நீங்க கொஞ்சம் நன்மை செய்திருக்கீங்கன்னு நினைச்சிருக்காரு. அதனால உங்களை விடுதலை செஞ்சிடலான்னு யோசிச்சிருக்காரு. உங்களை மறுபடியும் இந்த கோமால இருந்துட்டு மறுபடியும் விடுதலை ஆக்கிடலான்னு பாக்குறாரு. நாங்க சாகலீங்களாங்கண்ணா. அப்ப இந்த காரு, இந்த வீடு கிடைக்கின்ற எல்லாம் கிடைக்கல. ஒரே இந்த ஹைப்பர் போன் மாறவே மாட்டுது. தயவு செய்து மாத்துப்பா. ஐயா ஐயோ, சின்ன விண்ணப்பங்க. சொல்லுங்க. எங்க ஊர்லீங்க
ஒருத்தர் வந்து கான்ஃபரன்ஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்துங்க பரலோகத்துல பூரா தங்கத்திலயும் வைரத்திலயும் இலையிலையும் நிலைச்சு வச்சுக்கிறாங்களா. 4:30 மணிக்கு ஒருத்தர் போயிட்டு வருவார் காலையில. அது அவருதானுங்க. நீங்க மட்டும் கொஞ்சம் சிபாரிசு பண்ணீங்க, எல்லாத்துலயும் ஒரு 2 கிலோ வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா தசம்பா கொடுத்துருவனுங்க. ஓஹோ, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நிம்மல் கோயம்புத்தூர் பாஷையில் பேசினால் நம்ம ராஜஸ்தான் ஸ்டேட் பாஷையில் பேசுது. சரியா? நிம்மளுக்கு 2 கிலோ கோமியமும் 2 கிலோல இங்க வாருமையா வந்துட்டுங்க ஐயா. 2 கிலோ வெயிட்ல 2 கொட்டும் கொடுக்கலாம். ஓடிப்போ இயேசுவின் நாமத்தினால். போயிட்டுங்க ஐயா. தேங்க்யூ. மனசே மழை